ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ ராகு கேது பயிற்சி நடந்து கொண்டிருக்குது. பெரும்பாலானவர்களுக்கு ராகு கேது பயத்தை ஊட்டி கொண்டிருக்கிறார். இந்த ராகு கேது பயிற்சி என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ, ஐயா ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க ஐயான்னு சொல்லி நேரில் பார்ப்பவர்கள் கூட என்னிடம் கேட்கிறார்கள். இதற்கு சரியான ஒரு துல்லியமான பரிகாரம் இருக்கிறது. சரியாக இதை கேட்டுக்கொள்ளுங்கள். கேட்பவர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் திருப்பதிக்கு, அதாவது தமிழ்நாட்டில இருந்து திருப்பதிக்கு செல்கிற பாதையில காளகஸ்திரி கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு தன்னுடைய கண்களை அர்ப்பணித்த இடம், அற்புதமான ஸ்தலம் காளகஸ்திரி சென்று ராகு கேது பரிகாரம் செய்து கொண்டு அந்த காளகஸ்திரி நாதனையும் பார்த்து வணங்கி விட்டு வாருங்கள். அத்தனை நற்பலங்களும் நடக்கும். ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். இந்தியா இல்லாமல் இலங்கை மற்றும் வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள், தமிழ் ஜோதிட சொந்தங்கள், அத்தனை ஜோதிட சொந்தங்களும் உங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பிள்ளையாரை சென்று வணங்குங்கள். சரிதானே? பிள்ளையாரை வணங்க வணங்க எப்பேற்பட்ட தீய பலன்களும் விலகி நன்மைகளாக மாறும். சரிதானே? அதாவது ஆனந்த கீர்த்தி வேண்டி, அற்புத வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தியானின் பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. சரிதானே? உண்மையாக வணங்கி அவனுடைய அருளை பெற்றவர்கள் சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளையார் அப்பாவை வணங்க வணங்க ராகு ஏது மட்டுமல்ல, எப்பேற்பட்ட தீங்கும் நீங்கிவிடும், விலகிவிடும். சரிதானே? இந்த அற்புதமான செய்தியை, இந்த சூட்சமத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்கள் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிதானே? நமஸ்காரம்.